தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் செயல்படுவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீது அம்மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டசபையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் 3 தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழன் என்ற உணர்வு முதல்வர் ரங்கசாமிக்கு துளியும் இல்லை என்றும், தமிழனுக்கு எதிராக ரங்கசாமியின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாகவும், தனக்கு ஓட்டளித்த தமிழர்களுக்கு ரங்கசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் அன்பழகன் குற்றம் சாட்டினார். இந்த 3 பேருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு குடியரசுத் தலைவரை வற்புறுத்துகின்ற விதத்தில் புதுச்சேரி மாநில அரசினுடைய சார்பில் இந்த தீர்மானத்தை அவர் இங்கே சட்டமன்றத்தில் கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்குறோம். இலங்கை தமிழர்களுக்காக புதுச்சேரி மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்யணும். அவர் தமிழ் மக்களுடைய முதல்வர் என்கின்ற தன்னுடைய கடமையிலிருந்து முற்றிலுமாக தவறார். வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார் இந்த ரங்கசாமி. அவர் முதல்ல தமிழர் என்ற உணர்வு இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழினத்துக்கு விரோதமாகவே போய் நிற்குது. ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றதிலிருந்து புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், கொலை நடக்காத நாட்களே இல்லை என்றும் கூறிய அன்பழகன், மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார்.